நம்புடைய காப்பானல்ல, அதுக்கு ஈமானு சம்பந்தமே கிடையாது. அது நம்பாம போய் என்ன அதனால என்ன இருக்கு? இந்த மாதிரி தப்பா நம்பினா கொஸ்டின் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆட்கள் நல்லவர்கள் சொல்றாங்களே, அதுவாச்சு ஒரு பெரிய ஆய்வு பண்ணி அந்த வகையில் கிறிஸ்துவர்களை கூட நான் பாராட்டுவேன். இந்த மதர் தெரசா இவ்வளவு நாளாச்சு இறந்து போய் அது புனிதர்ந்து அது ஒரு அந்தஸ்து கொடுக்கணுமா, அதுக்காக வேண்டி என்னென்னமோ கமிட்டிகளை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்க வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் தேர்வு செஞ்சு புனிதர்னு கொடுப்பதற்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணுமா. இப்படிலாம் கண்டிஷன் இருந்து புனிதர்னு அறிவிச்சா தான் புனிதராக முடியும். அன்னை தெரசாங்கிறவங்களை புனிதர்னா அவுளியான்னு அந்த மதத்தை அவுளியா பட்டம் கொடுக்கறதா இருந்தா நம்மள அது கொடுக்க முடியாது, அல்லாஹ் கொடுப்பான். அவங்களாச்சும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற, அவனாச்சு கொஞ்சம் நடத்தை ஆராய்ச்சி பண்றான், ஆய்வு செய்கிறான், இன்னென்ன கண்டிஷன் இருக்கணுங்கிறான். விபச்சாரம் பண்ணிருக்க கூடாது, அடுத்த கொஞ்சத்தை அபகரிச்சிருக்க கூடாது, சமூக சேவை செஞ்சிருக்கணும், தொண்டு செஞ்சிருக்கணும், அது செஞ்சிருக்கணும்னு அதுக்கு சில ஷரத்துக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா தான் அவங்க புனிதர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வெளிப்படையா சில காரியங்கள் நல்லா இருக்கும். நம்ம என்ன திருட்டு பேர் அவுளியாங்கிறோம். நான் மிகப்பட்டு சொல்லல. இந்த பீடி மஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீடி மஸ்தான் எனக்கு அர்த்தம். மஸ்துன்னா எனக்கு அர்த்தம் போதை. மஸ்தான்னா போதையில் இருக்கணும்னு அர்த்தம். சிரிக்கிறதுக்கு சொல்லல. மஸ்தான்ங்கிற வார்த்தைக்கு அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டா அது ஒரு பாரசி வார்த்தை. அரபில மஸ்தான் வார்த்தை கிடையாது. மஸ்துனா போதை, மஸ்தான்னா கஞ்சா போதையில் இருக்கிறோம் அர்த்தம். கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதையில் இருந்தவன் எல்லாம் நம்ம என்ன அவுளியாண்டோம். அந்த மஸ்தான் அவுளியா, குணகுடி மஸ்தான் அவுளியா, பீர் மஸ்தான் அவுளியா, அந்த இப்படி மஸ்தாங்கிறோம். இந்த மாதிரி போதையில் இருந்தவர்கள் அவுளியாங்கிறோம். இந்த அந்த பீமா பள்ளி இருக்க அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா, நாவூராண்டி படிக்கிறாரு. இந்த பாட்டுல அந்த பீமா பள்ளிக்கு நாங்க போயிருந்தோம். எல்லா தடவைக்கும் போயிருக்கிறோம் ஆய்வு பண்றதுக்காக வேண்டி, என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறதுக்காக வேண்டி. போன ஆட்களை விட எனக்கு ரொம்ப தெரியும் என்ன நடக்குது, அவ்வளவு தெரியும். நீங்க 20 வருஷம் போன ஆளை விட எனக்கு தெரியும். நாங்க விமர்சன கண்ணோட்டத்தோட பாத்துருந்தோம் கம்ப்யூட்டர். அது போகும்போது ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறோம். அப்ப அங்க ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்லி கொண்டாந்து கட்டி போட்டிருந்தாங்க. அவங்க பைத்தியக்காரன் இருந்தான், குளிக்க மாட்டான், திப்பியா தலைமுடியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் உன்ன திரண்டு போய் கிடக்கும், வாய் இருக்கிறது தெரியாது, மீசை வளர்ந்து போய் வாயை மூடி இருக்கும், நகம் பெருசா நகம் வெட்டியே இருக்க மாட்டான் அவன் லைஃப்ல. அவன் இந்த மாதிரி ஒரு குளத்துல ஒருத்தன் கிடந்தான். அவன் தர்காவுல ரொம்ப நாளா பைத்தியம் தெரியாம அங்கேயே கிடந்து அங்க மூத்தா போயிட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் பீடியும் கைமா இருப்பான், செத்து போயிட்டான். அப்புறமேல இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனா தர்காவுக்கு உள்ளக்க ஒரு தர்கா இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், பீடி மஸ்தான் வழி உள்ளா தர்கா அதை எழுதிக்கிறாங்க. பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ளக்க குட்டி தர்கா ஒண்ணு இருக்குது, பீடி மஸ்தான் வழி உள்ளா தர்கா. என்னடான்னு கேட்டா அங்க ஒரு பீடி மஸ்தான் இருந்தாரு. இப்ப பீடி இருக்கிறது அவுளியாவுக்கு அடையாளம் பாருங்க. பீடியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு அடையாளமா? அவுளியாவுக்கு பேர்ல வச்சிருக்கான் பீடி மஸ்தான் அவுளியா தர்கா. அப்ப பீடி குடிச்சுட்டே இருப்பாரு. பீடி கட்டு தான் காணிக்க போடுங்க. அதுல காணிக்கு நல்ல பீடி கட்டு உள்ள நுழைய அளவுக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த உண்டியலுடைய ஓட்டை. இது வழியா பீடி கட்டை வாங்கி உள்ள போடுவாங்க. காலில் எடுத்து அந்த கடைக்கு போயிரு, பக்கத்தில் உள்ள கடைக்கு வாங்கி கூட போடுவாங்க. அப்ப இந்த மாதிரியாக வச்சு அவன் போட்டாலும் என்ன சட்டையும் கிடையாது, பார்த்தாலே அவனை அசிங்கமா இருக்கு. அந்த போட்டா வாங்கி பறக்கத்துக்கு பாக்கெட் வச்சுட்டு போறாங்க. அப்ப நீ யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்லியிருப்ப? அவுளியான்னா அவன் மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியா முடிவுக்கு வந்திருக்கிற? நம்ம அப்ப மாட்டோம் யாரையெல்லாம் அவுளியான் இருக்கான்? பைத்தியக்காரன் அவுளியான் இருக்கிறான், பாம்பு அவுளியான்டான், பாம்பு மஸ்தான்னா, குரங்கு மஸ்தான் அவுளியா அந்த வடக்கு அம்மாபட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. குரங்கு அவுளியா, கிளி அவுளியா இருக்கு, இந்த யானை அவுளியா இருக்கு. பொட்டல்புதூர் தர்காவுல ஒரு யானை இருந்துச்சு, யானை செத்து போச்சு, யானை அடக்கம் பண்ணி யானை கபூர் கட்டி அங்க போய் சைதா சென்று வர்றான். நீ மிருகத்தை அவுளியாங்கிற. அணிப்புள்ள அவுளியான்னு ஒண்ணு இருக்குது, அணிப்புள்ள தர்கான்னு கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப அணிப்புள்ள துருத்தியப்பா அவுளியா, அந்த சட்டி மஸ்தான் அவுளியா, பொட்டி மஸ்தான் அவுளியா, கலந்தர் மஸ்தான் அவுளியா. இதுதான் நீ அவுளியாவுக்கு இலக்கணம். என்ன எப்படி இருக்குதுல, எத்தனை தேர் இதுல நீ பண்ணக்கூடிய இதுல எத்தனை பேர் தேரும் இன்னும் சொல்ல பாருங்களேன். இப்ப சின்ன உதாரணம் சொல்றேன், சாகுல் அமீது பாஷா பெரிய அவுளியாங்கிறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இவன் சொல்ற கதையை வச்சு பார்த்தா அவுளியா நம்பவே இல்லை. என்ன சொல்றான்? கீழக்கரைக்கு போனாராம், அதுக்கு சாகுல் அமீது மௌலுதுல கதை சொல்லல, கஞ்சுல் கிராமத்தில் இருக்கு, சாகுல் அமீது மௌலுதுல இருக்குது. கீழக்கரைக்கு போனாராம், கீழக்கரை ஆளுக்கதை தெரிஞ்சுக்கிறங்க. அங்க போய் தண்ணி கேட்டாராம். தண்ணி கேட்டவன உப்பு தண்ணியை கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு கோவம் வந்துருச்சான், இந்த ஊர் தண்ணி உப்பாக போகட்டும் அப்படின்ட்டாராம். அதனாலதான் இன்று வரைக்கும் கீழக்கரை தண்ணீர் உப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப மண்ணடியில உப்பா இருக்கு தண்ணி. அகப்பா நாயகத்திற்கு போனீங்கன்னா தண்ணி வாயில வைக்க முடியாது, அது உப்பாதான் இருக்குது.
அப்ப அங்கேயும் அவுளியா வந்தார் சபிச்சாரா? அப்ப கடலோர பக்கத்துல உள்ள ஊர்களில் பெரும்பாலும் உப்பு தண்ணியா தான் இருக்கு. இது பெரிய சபிச்சு வர வேண்டிய தேவை கிடையாது. அப்ப போனாகலாம் உப்பு தண்ணி கொடுத்தா இருக்கிற தண்ணி தானே கொடுப்பாங்க. உப்பு தண்ணி இருந்தா உப்பு தண்ணி தான் கொடுப்பாங்க. உப்பு தண்ணியை கொடுத்தா கூட என்ன பண்ணிருக்கணும்? சபர் பண்ணணும். ஒரு அவுளியா இதோ நாசமா போ, தொலைஞ்சு போ, உருப்படாம போ, இது அவுளியாவுடைய வேலையா? இப்படி செஞ்சாராம். தென்காசிக்கு போனாராம் சாவுல மீது ஆண்டவர். தென்காசிக்கு போன உடனே சீடர்களோட போயிருக்கிறாரு. அங்க கோயில் மாடு ஒண்ணு விளையாண்டுட்டு இருந்திருக்கு, நின்று இருக்கு. நல்லா கோயில் வளர்த்துப்பாங்கல்ல பெரிய காளமாடு, அதை பிடிச்சி அறுத்து சீடர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டாங்களாம். இவர் 10 வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. சீடர்கள்லாம் அடுத்தவங்க சொந்த மாட்டை எடுத்துட்டு விட்டாங்க. அவங்க கோயில்ல உள்ள ஆட்கள் பூசாரிகள் எல்லாம் தடி கம்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னடா மாட்டை தின்னுபிட்டீங்களா? பொண்ணு என்ன பண்ணாராம், அந்த எலும்புகள் எல்லாம் சேர்த்தாராம், ஒரு இடத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு கும்பி இது இல்ல அல்லாவுடைய உத்தரவோட எந்திரிந்தாராம். மாடை எந்திரிச்சிருச்சான். ஏன் கும்பி இது இல்லான்னு சொல்லி ஒரு மாட்டை முதல்ல உண்டாக்கி கொடுக்க வேண்டியான? அடுத்த மாடு திண்ட பிறகு துவா ஏத்துக்கப்படுமா? ஹராமானது வயிற்றுக்குள்ள போன பிறகு துவா அங்கீகரிக்கப்படுமா? நீ எப்ப அடுத்த மாட்டத்துக்கு அனுமதி இல்லாம திண்டியோ அப்ப நீ அவுளியா இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப அவுளியாங்கிற பேர்ல திருடினவன், கொள்ளையடிச்சவன், அவன் இவன்லாம் அவனுக்கெல்லாம் பெரிய உதவி செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் கதைகள்லாம் விட்டு பார்த்தோம்னு சொன்னா இதுல எத்தனை தேரமோ சொல்ல முடியல. இதுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கும், இது என்னத்துக்கு இவர் அவுளியா அவர் அவுளியாங்க? நம்ம அவுளியாவா போகணும். எதுக்கெல்லாம் நம்மள அப்படி சொல்ற அந்த வசனங்கள்ல எல்லாம் நீங்க எல்லாரும் என்னுடைய நேசர் ஆகுங்கப்பா, ஏன் சொல்ல கேட்டு நடங்க, தக்குவா வளர்த்துக்கிறங்க, நோன்பு தக்குவா உண்டாக்கும்னு சொல்லுது. நோன்பு உண்டாக்கி தக்குவா உண்டாக்கி உங்களை எல்லாம் அவுளியா வாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னா நீங்க அவுளியான்னு குரூப்பை பிரிச்சுக்கிட்டு இவர் அவுளியா அவர் அவுளியாண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல விளங்கி கொள்ளணும், எந்த மனிதரையும் நம்ம அவுளியான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது, அவுளியாவா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படி சொல்லாம இருந்தால் ஈமான் பாதுகாப்பா இருக்குமே தவிர சொல்லிட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் சொர்க்கத்தில் அவரை போடுவேன் உனக்கு எப்படி தெரியும்? நான் அவருக்கு அவருடைய சிபாரிசை ஏத்துக்கிறவன் உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்டான கொடுப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு நிறுத்தி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா பயங்கரமான குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்தில் நிக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த அடிப்படை நீங்க தெளிவா புரிஞ்சு. எந்த அடிப்படை? முதல்ல இந்த தர்கா விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, ஒரு மனிதர் நல்லடியாரு, மகானு, அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவரு சொல்ல முடியாது. உசுரோட இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பெரும்பாலும் இருக்க தொழுகை பாத்தோடு இருக்காரு, இருக்க சான்ஸ் இருக்கு. அது கூட நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் முடிவு பண்ணணும், ஆகிரத்துக்கு முடிவு பண்ணக்கூடாது. பொண்ணு கொடுக்க போறோம், அப்ப தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான், நல்லவனா இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு பொண்ணு கொடுத்துடக்கூடாது. நம்ம முன்னால கொடுக்க போறோம், நம்ம விஷயத்தை தீர்மானிக்கிற விஷயத்துல வேணா ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் ஆராய்ச்சி பண்ணலாம். நம்ம பொண்ணு கொடுக்க போறோம், கடையில வேலைக்கு சேர்க்க போறோம், அப்ப எல்லாரும் சொல்றாங்க கெட்ட வேண்டாம், அல்லாட்ட நல்லவனா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கடையில ஒண்ணு சேர்க்க முடியுமா? வேட்டு விட்டு போயிருவான். நம்ம கடையில ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிறதா இருந்தா நம்ம சக்திக்கு உட்பட்டு நல்லவனா கெட்டவனா இதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. நம்ம பொண்ணு கொடுக்க போறோம், பொண்ணு எடுக்க போறோம், சம்பந்தம் பண்ண போறோம், விற்க போறோம், வாங்க போறோம், இது மாதிரியான விஷயங்களா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு சக்திக்கு உட்பட்டு வெளிப்படையான செயல்களை பார்த்து தொழுகிறாரா, நோன்பு வைக்கிறாரா, தக்குவா இருந்தால் என்னென்ன வரணுமோ வெளியில அதெல்லாம் கரெக்டா இருக்குதா, நம்ம செயல்களுக்கு மட்டும் ஏத்துக்கிறோம். அதனால அல்லாட்டி நல்லவர்னு சேர்த்து சொல்லிடக்கூடாது. சரி, நம்ம எங்க சக்தி உட்பட்டு தீர்மானம் பண்ணியாச்சு, நல்ல ஒரு மாதிரி தெரியுது இந்த கடையில் இருந்துக்கப்பா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நல்லவனா இல்லையாங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுக்குத்தான் நீங்க செய்யலாமே தவிர நீங்க இந்த அவுளியாக்கள் விஷயத்தில் அதுக்கா பண்ணி பொண்ணு கொடுக்கறதுக்கா தெரிய, நீங்க சாவுல மீது ஆண்டவர் நல்லவர் பொண்ணு கொடுக்கறதுக்கா, உங்க மகளை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டிய ஆராய்ச்சி பண்ணா அது ஓகே, நல்லவரா கெட்டவரா நீங்க சொல்லிக்கலாம். உங்க கடையில சம்பளத்துக்கு கணக்கு எழுதுறதுக்கா, அதுக்கு தான் அஜ்மீர் காஜாமத் சிஸ்தி நல்லவர் நீங்களா? இல்ல, நீங்க எதுக்கு நல்லவருங்கிறீங்க? அல்லாட்ட நல்லவருங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க. பாய்ந்து விளங்குதா? அதுக்காக யாரையும் நல்லவர்னு சொல்லக்கூடாது. ஒரு காப்ப நல்லவரா அது சொல்ல முடியுமா? நல்லவர்னு சொல்லலாம். இவரே சரியில்லைங்க, ஆள் சரியில்லைங்க, கேரக்டர் சொல்லலாம். இதுக்காக நமக்கு அனுமதி இருக்கு. நல்லவர் கெட்டவர் ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு? என்ன அளவில் நல்லவர், என்ன அளவில் கெட்டவர்ங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் கெட்டவர், எனக்கு தெரிஞ்ச நல்லவர். நீங்க அவுளியா விஷயத்தை சொல்ற அப்படியா? தர்காக்கள் அடங்கி இருக்கிறாங்களே அவர்கள் விஷயத்துல சொல்ற அப்படியா சொல்றீங்க? இல்ல, அல்லாஹ்வுக்கு வேண்டியவரு, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவரு, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவரு, அவர் கேட்டா அல்லாஹ் மறக்க மாட்டான். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. அஸ்திவாரம் முடிஞ்சு போச்சா? இன்னும் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லாமே பொய். இந்த தர்கா வழிபடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களும் வாதங்களும் அவ்வளவு அர்த்தமற்ற வாதங்களா இருக்குது.